விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார் தனது வீட்டு துளசி வனத்தில் ஒரு அழகிய பெண் குழந்தையை கண்டெடுத்தார். பூமி தாயின் பரிசாக கிடைத்த அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு கிருஷ்ண பக்தியோடு வளர்த்தார். கோதை வளர வளர் இறைவன் ரங்கநாதர் மீது தீராத காதலும் பக்தியும் கொண்டாள். இறைவனை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தாள். தினமும் பெரியாழ்வார் இறைவனுக்காக பூமாலைகளை கட்டி வைப்பார். தந்தைக்கு தெரியாமல் கோதை அந்த மாலைகளை தான் முதலில் அணிந்து கண்ணாடியில் அழகு பார்ப்பாள். நான் இறைவனுக்கு ஏற்றவளா என்று எண்ணி மகிழ்வாள். பிறகு அந்த மாலையை கழற்றி மீண்டும் கூடையில் வைத்து விடுவாள். இறைவனும் கோதை சூடிய அந்த மாலையையே விரும்பி அணிந்து கொண்டார். ஒரு நாள் கோதை மாலையை சூடி அழகு பார்ப்பதை பெரியாழ்வார் பார்த்து விட்டார். நெஞ்சம் பதறி போனார். ஐயோ, எச்சில் பட்ட மாலையை இறைவனுக்கு சாத்த துணிந்து விட்டாயே, எப்பேற்பட்ட அபச்சாரம் என்று மகளை கடிந்து கொண்டு அழுது கொண்டே அன்று வேறு ஒரு புதிய மாலையை தொடுத்து கோயிலுக்கு எடுத்துச் சென்றார். ஆனால் கருவறையில் நடந்ததோ அற்புதம். பெரியாழ்வார் அந்த தூய்மையான புதிய மாலையை அரங்கனுக்கு சாத்திய போது அந்த மாலை இறைவனின் கழுத்தில் நிற்காமல் தானாகவே கழன்று கீழே விழுந்தது. அன்று இரவு அரங்கன் பெரியாழ்வாரின் கனவில் தோன்றினார். பக்தனே, நீ கொண்டு வந்த புதிய மாலையை விட கோதை சூடி கொடுத்த மாலையில் தான் என் மனம் லயிக்கிறது. அந்த பூக்களின் வாசத்தை விட உன் மகள் கோதையின் அன்பு வாசமே எனக்கு பெரிது. இனி தினமும் அவள் சூடிய மாலையையே எனக்கு கொண்டு வா என்று ஆணையிட்டார். மெய் சிலிர்த்து போனார் பெரியாழ்வார். தன் மகள் சாதாரண மானிட பெண் அல்ல, அவள் பூமி பிராட்டியின் அவதாரம், நமக்கெல்லாம் தலைவி, நம்மை ஆள வந்த ஆண்டாள் என்பதை உணர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். அன்று முதல் அவர் சூடி கொடுத்த சுடற்கொடியானார். அந்த அரங்கனையே மணக்க வேண்டி மார்கழி பணியில் நோன்பிருந்து திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பாடி உருகினார். இறுதியில் தான் விரும்பியபடியே ஸ்ரீரங்கம் சென்று கருவறையில் நுழைந்து அந்த பேரொளியோடு ஜோதியாய் இறைவனுள் இரண்டர கலந்தாள் ஆண்டாள்.